கண்மணியனுடன் சீரியல்ல அன்பும் கண்மணியும் சீக்கிரமே சேரணும்னு விருப்பப்படுறவங்கலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. பிரியமானவளே படத்துல ஒரு பிச்சைக்காரனை பார்த்து விஜய் தன்னோட மனைவி ஏத்துக்கிற மாதிரி கண்மணி வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க கோவிலில் பார்த்த ஃப்ரெண்டு கிட்ட பாஸ்ட் லவ் பற்றி பேசுகிறாங்க. அந்த பாஸ்ட் லவ் வந்து அவங்க ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அவங்க மறைச்சிருக்காங்க. அது எப்படி மறைக்கிறது தப்பு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட பாஸ்ட் லவ் வந்து சரியில்லை, அதனால நான் ஏன் அதை சொல்லணும், அவர்கிட்ட நான் மறைக்கல, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இது எனக்கு முக்கியம் இல்லை, ஏன் இப்போ வாழ்ற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அதனால நான் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதனால அவர்கிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டு அந்த பக்கம் போனோடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசுகிறாரு கண்மணிகிட்ட. பாஸ்ட் லவரை பற்றி பேசுனோடனே கண்மணி ஷாக் ஆகிறாங்க. அவள் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண அன்னைக்கே வந்து அவன் இந்த மாதிரி லவ் பண்ண விஷயத்தான் சொன்னான், அவளுக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி அது சரியில்லை அந்த லவ் அப்படின்னு சொல்லி தான் அவள் வந்து அதுலேருந்து வெளியில் வந்துட்டா, அதனால தான் எனக்கு ஓகே சொன்னேன், அதனால் நான் வந்து அதை பெருசாக எடுத்துக்கல, இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம், இந்த பாஸ்ட் லவ் வந்து சரியில்லைன்னா அவன் என்ன பண்ணுவான். கண்மணிக்கு ஒரே கில்ட்டாக இருக்குது. அதாவது இதுலேருந்து கண்மணி தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, கரண்ட்டா இப்போ வாழ்ற வாழ்க்கைய பத்தி தான் யோசிக்கணும். பாஸ்ட் லவ் யாருக்கு இருக்கும், அத வந்து மறைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதுவும் இல்லாம அதுக்காக மன்னிப்பு கேட்டாரு, பல விஷயத்துல வந்து சொல்லிட்டாரு. இதுக்கு மேல அன்பு வந்து நம்ம எப்படி வெறுக்கிறது? அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அன்பு வந்து அங்க கண்டபடி சாப்பிட்டுட்டு மயங்கி விழுந்து கிடக்காரு. அவர வந்து பார்த்து அழுகுறாங்க. ஏன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து நினைக்கிற நேரம் அவர் உயிரோட இருக்கணும். அவர் தான் வந்து ரொம்ப அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு போயிறாரு. இவர ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் காப்பாத்திருவாங்க. அவங்க வந்து ஏத்துக்கிடுவாங்கங்கிறத ப்ரோமோல ஏற்கனவே காமிச்சிட்டாங்க. ப்ரோமோல காமிச்ச விஷயம் வந்து ஒரு பார்ட் தான். இனிமே தான் கண்மணிக்கு புது பிரச்சனை ஆரம்பிக்க போகுது இந்த வெண்ணிலாவால. அப்படி என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.